கோடான கோடி சோத்திரத்தை எடுக்கிறோம். நாங்கள் குழுக்களாக கொயராக சேர்ந்து இந்த பாடலாது வனாந்திரத்தில் மோசே மக்களை வழிநடத்தி ஆகாரமும் தண்ணீரும் கொடுத்து அவரை கானாந்தேசி காண கிருபை செய்தார். அதே போல் மீன் பிடிக்கிறவர்களுக்கு திரளான மீன்களை கொண்டு அவர்களை சந்தோஷித்தார். அந்த அர்த்தத்தை கொண்ட இந்த பாடல் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை கானான் தேசத்துக்கு கொண்டு போகவும் நம்மளை அனுதினமும் அப்பத்தினாலும் தண்ணீரினாலும் போஷித்து வழிநடத்துவதற்காக என் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இந்த பாடலை நாங்கள் குழுக்களாக சேர்ந்து பாடுகிறோம். தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம்
நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனையில் 170வது பாடலை சேர்ந்து பாடுவோம். சபையார் அமரவும். கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களையும் தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மன மகிழ்ச்சியான நாளிலே கர்த்தருடைய வார்த்தை நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்ற நமக்கு அறிமுகமானவர்கள், புதிதானவர்கள் அல்ல. இருப்பினும் இந்த நாளிலே நான் அவர்களை நேரடியாக கூட அழைக்கவில்லை.
ஆயினும் அழைப்பினை ஏற்று அவர்கள் இந்த நாளிலே வந்திருப்பதில் பெருத்த மகிழ்ச்சி. நம் அருகில் இருக்கின்ற மோனகன் மேல்நிலை பள்ளியின் தலைமை ஆசிரியையாக இருக்கின்ற நமக்கு முன்னாள் பொருளராக இருந்த திருமதி மேர்சி ஃப்ளாரன்ஸ் அம்மையார் அவர்களை நம் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று கர்த்தருடைய வார்த்தையை நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்ள அன்போடு நான் அழைக்கின்றேன். சிலுவை மரத்தில் மகனை தந்து உம்முடைய அன்பை வெளிப்படுத்தின எங்கள் அன்பின் பிதாவே, நீர் வாரும். ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே வாரும், எங்களோடு பேசும். என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரின் இருதயத்தின் சிந்தனைகளும் உமக்கு மட்டுமே பிரியமாயிருக்க உம்மை நாடுகிறோம். அடியாளை மறைத்து நீர் பேசும். வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. இப்போ கீர்த்தனையில் 3வது பாட்டு பாடினீங்க இல்லையா? கீர்த்தனையில் 3வது கவி. முந்தனடி உறைந்து தனித்து 1 மணி நேரம் கழிப்பதே பாக்கியம். 20 நிமிடம் மட்டும், அல்லது மிஞ்சி போனால் 25 நிமிடம் கழிக்கலாம் அவரோடு உரையாடுவதற்காக. இந்த நாளிலே இந்த வாய்ப்பினை தந்த ஆண்டவருக்கு நான் நன்றியினை ஏறெடுக்கிறேன். என்னையும் அழைத்து ஆண்டவருடைய செய்தியை பகிர்வதற்கு வாய்ப்பு தந்த ஆயருக்கும் ஆயர் அம்மாவுக்கும், திருச்சபை செயலர், பொருளர், சபை அங்கத்தினர்கள், சபையார் அனைவருக்கும் என் நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் ஸ்கூலில் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிள்ளை படித்தாங்க. கிராமத்துலேருந்து படித்த பிள்ளை. அவள் நல்லா படிக்கணும்னு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஆசை. அவளை ஒரு டாக்டர் ஆக்கிடணும் அப்படின்னு ஒரு ஆசை. அந்த குழந்தையும் ரொம்ப நல்லா படித்தா. 10th 450க்கு மேலே மதிப்பெண் எடுத்தாள். +1 என்ன படிக்கணும்னு அந்த குழந்தைய அப்பா கேட்கல. அவர் என்ன நினைக்கணும், தன் மக என்னவாகணும்னு அப்பா ஆசைப்பட்டார். அப்படியே என்ன பண்ணார், அவளை மருத்துவ படிப்பு படிக்க வைக்க வேண்டும் என்ற ஆசை. அதனால் அவளை என்ன பண்ணாங்க, பயாலஜி குரூப் சேர்த்து விட்டாங்க. அந்த குழந்தையும் தன் குடும்ப சூழ்நிலைக்கு புரிந்து கொண்டு ஓயாமல் விடுதியில் தங்கி படித்த மாணவி. எப்போ பாரு படிச்சுக்கிட்டே இருப்பாள். அந்த லைட்டு கம்மியாக இருக்கும், கிச்சனில் போய் படிப்பாள். மற்றவங்களாம் பேசுகிறாங்கன்றதுக்காக டைனிங் ஹாலில் போய் படிப்பாள். அவ்வளோ கடுமையாக உழைத்து படித்தாள். நல்ல மதிப்பெண்ணை பெற்றாள். ஆனால் அந்த படிப்பதற்கு மற்ற முயற்சி, கல்லூரியில் சேர்ப்பதற்கு என்ன முயற்சி செய்ய வேண்டும் என்று தகப்பனாக ஆசைப்பட்டார் ஒழிய அதற்கான எந்த முயற்சிகளையும் அவர் எடுக்கவில்லை. பள்ளியின் மூலமாக இப்போது நீட் கிளாஸ் எல்லாம் கவர்மெண்ட்டே எடுக்கிறாங்க. பள்ளியில் யாருன்னா பதிவு செய்யணுன்னா
அவளை நாங்கள் பதிவு செய்து அதற்கான வாய்ப்பையும் கொடுத்தோம். அதிலும் சென்னையில் இருந்தால் அவளை அங்கேருந்து அனுப்ப முடியாது, அரக்கோணத்திலிருந்து இந்த பக்கம் எங்கன்னா மாற்றுங்கன்னு கடைசி நிமிஷத்தில் கேட்டார். மகளுக்கு அந்த வாய்ப்பையும் தரவில்லை. அவராக பணம் கட்டி அந்த மகளுக்கு எந்த தனி பயிற்சியும் கொடுக்கவில்லை. பயாலஜி படித்தா, பயாலஜி, மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கிடைக்கவில்லை என்பதனால் அட்லீஸ்ட் அந்த பேராமெடிக்கல் கோர்ஸஸாவது படிக்க வச்சுருக்கலாம். +1 +2 படிக்காத ஒரு பாடம், 1ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை தொடாத ஒரு பாடம் கம்ப்யூட்டர் சயின்ஸ். கொண்டு போய் அப்போ என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சம் காசு ஃப்ரீயாக இருக்குது, ஃபீஸு கம்மியாக இருக்குன்னு போய் சேர்த்தார். தகப்பன் என்ற உரிமையில் அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்கும், என்ன தேவை, என்ன முடியும் என்பதை ஒரு நாளும் அவளிடம் கேட்காமல் அவர் எடுத்த முடிவுக்கு குழந்தை இன்னைக்கு படிச்சுட்டு 2nd இயர் படிக்கிறான், கம்ப்யூட்டர் சயின்ஸ். இது ஒரு விதமான ஒடுக்குதல். இன்று நாளிலே நாம் சிந்திக்க வேண்டிய தலைப்பு ஒடுக்கும் அமைப்புகளை மீட்டுருவாக்குதல், டிரான்ஸ்ஃபார்மிங் த அப்ரசிவ் ஸ்ட்ரக்சர். ஒடுக்கிறதுனா என்ன? மனிதனுடைய அடிப்படை உரிமைகளை மறுக்கும் எந்த அமைப்பும் ஒடுக்கும் அமைப்பு தான். அடிப்படை உரிமைகள் வேறு எதுவும் இல்லை, லக்ஸுரி கிடையாது. அடிப்படை உரிமைகளை ஒடுக்கும் அமைப்பு எல்லாமே ஒடுக்கும் அமைப்பு தான். வாழ்வுக்கு எதிராக, மனிதனுடைய வாழ்வுக்கு எதிராக எந்த அமைப்புகள் இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையே வாழ முடியாத மாதிரி ஒரு அமைப்பு இருக்குதுன்னா அது கண்டிப்பாக ஒடுக்கும் அமைப்பு தான். நமக்கு சமத்துவம் வேண்டும், நமக்குள்ள சமாதானம் இருக்கணும். சமாதானத்தை சீர்குலைப்பவர்கள் ஏற்றத்தாழ்வுகளை, என்னென்ன ஏற்றத்தாழ்வு, பொருளாதார ரீதியாக, சாதிய ரீதியாக எந்த ஏற்றத்தாழ்வுகளை முன்வைக்கும் அமைப்புகள் எல்லாம் ஒடுக்கும் அமைப்புகள் தான். சில நேரத்தில் இந்த அமைப்பு ஒடுக்கும் ஒடுக்கும் அமைப்பு இல்லையான்றது தெரியாது. சிலது நேரடியாக தெரியும். நாங்கள் இந்த இதுக்காக தான் உருவாக்கப்பட்டோம் என்பதை சிலர் வெளிப்படையாக நேரடியாக சொல்வார்கள். சிலது வெளிப்படையாக தெரியாத சூழ்நிலையில் இருக்கும். கண்ணுக்கு தெரியும், கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும். இவர்களை எப்படி ஒடுக்குவது? நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம் திருச்சபை மக்களாக. நம்மளுடைய பங்கு என்ன? லெந்து காலத்திலே உபவாசம் இருந்திருப்போம். தேவையானவர்களை விட்டு கடவுளுக்கு பிரியமானவர்களை இந்த 40 நாளில் நம்ம என்ன பண்ணுறோம்? சிந்திக்கிறோம். அப்படி சிந்திக்க அழைக்கப்பட்ட ஒரு தலைப்பு தான் ஒடுக்கும் அமைப்புகளை மீட்டுருவாக்குதல். இன்றைக்கி 3 வேத பாடம் வாசிக்க கேட்டோம். முதலாவது வேத பாடம் நாகும் தீர்க்கதரிசி 1ஆம் அதிகாரம் 1-15. இது பார்த்திங்கன்னா, இது இன்றைக்கு வாசிக்க கேட்ட இந்த பகுதி அரசியல் சார்ந்த ஒடுக்கும் அமைப்பு. இன்றைக்கி நம்ம சொந்தக்காரர் நிறைய பேர் துபாயில் இருப்பாங்க, அரபு நாடுகளில் இருப்பாங்க இல்லையா? இந்த அரபு நாடு செங்கடல் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். செங்கடலில் 2 நதிகள் விழுகிறது, யூப்ரட்டிஸ், டைக்ரஸ். இந்த 2 நதிகள் எங்கெல்லாம் கடந்து வருகிறதோ அதன் வழியாக அதன் அருகிலே இருக்கின்ற அத்தனை நகரங்களும் மாநகரங்களும் செழித்து வந்தது. 2 நகரத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த லேண்டை அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? மெசபட்டோமியன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொன்னாங்க. மெஸ்பெட் அப்படின்னா த லேண்ட் பிட்வீன் 2 rivers, 2 நதி. வறட்சியான ஒரு இடத்துல செழிப்பாக சில நகரங்கள், மாநகரங்கள் இருந்தன. அப்படிப்பட்ட ஒரு நகரம்தான் நினிவே. அசிரியாவின் ஒரு பகுதி நினிவே பட்டணம். இந்த நினிவே பற்றி வேற எங்கே படிச்சிருக்கிறோம் நம்ம? யோனா தீர்க்கதரிசி. யோனா கிட்ட சாமி சொல்லி அனுப்புகிறார். என்னென்னு? நினிவே அழிய போகுது, மனம் திரும்ப சொல்லு. யோனாக்கு பிடிக்கவே இல்லை, நான் போகவே மாட்டேன். 1,20,000 மக்கள் இருக்காங்கப்பா,
அழிஞ்சிருவாங்க, தயவுசெய்து போனால் அவர் தப்பிக்க பார்க்குறாரு. ஆனாலும் கடவுள் அங்கே என்ன பண்ணுறாரு, அங்கே அனுப்புகிறார். அது ஃபுல்லாக இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண வேணால் உங்களுக்கு எல்லாம் தெரியும். யோனா தீர்க்கதரிசி சொன்னதை கேட்டு மக்கள் பயந்து என்ன பண்ணாங்க, உடனே உபவாசம் இருந்து ரெட்டுடுத்து சாம்பலில் உட்காந்து அதை கேட்ட மன்னனும் என்ன பண்ணார், மன்னிப்பு கேட்குறாங்க, மனம் திரும்புகிறாங்க. மனம் திரும்பினதை கண்ட ஆண்டவர் அவர்களை அழிவிலிருந்து என்ன பண்ணார், மீட்டார். அன்னைக்கு அவர்கள் ஒடுக்கப்படாமல் இருப்பதற்காக ஆண்டவர் அவர்களோடு அன்று துணை இருந்தார். ஆனால் யோனாவுக்கு பிடிக்கவே இல்லை, ரொம்ப கோவம். இவங்களை ஏன் சாமி மன்னிச்சு விட்டார்? அன்றைக்கி யோனா அவர்களை ஒடுக்குபவராக இருந்தார், நினிவே மக்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆண்டவர் அவர்கள் என்ன பண்ணார், காத்து கொண்டார். இதை மறந்து நன்றி கெட்ட மக்களாக அந்த செல்வ செழிப்பிலே, பெருமையிலே, பொருளாதார உயர்விலே தாங்கள் வளர 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 கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளை, கிருபைகளை மறந்த மக்களாக மறுபடியுமாக அவர்கள் அழிவை தேடிக்கொண்டு நெறி கெட்டவர்களாக வாழ்ந்து பாவ சேற்றில் உழன்றார்கள். 7ஆம் நூற்றாண்டு, இது 7ஆம் நூற்றாண்டில் நடக்கிற ஒரு விஷயம், இறுதியில் நடக்கிறது. இதற்கு மேல் ஆண்டவர் அவர்களோடு துணை நிற்கவில்லை. யார் அனுப்புகிறாங்க, நாகும். நினிவே அழியப் போகிறது, உன் பெருமை, உன்னுடைய அகந்தை, உன்னுடைய சுயநலம், வெறியாட்டம், மனசாட்சியே இல்லாமல் மக்களை கொன்று போட்டும் உன் சிந்தனை, இவற்றிற்காக எவர்களை மன்னித்தாரோ அவர்களையே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அழிக்கிறார். இது எதை காட்டுகிறது? ஆண்டவர் ஒடுக்குகிறவர்கள் பக்கம் அல்ல, ஒடுக்கப்படுகிறவர்களின் பக்கம். ஒருபோதும் அவர் ஒடுக்குகிறவர்களை ஊக்குவிப்பவர் அல்ல. ஒடுக்கப்படுகிறவர்களை என்ன பண்ணுறாரு, அவர்களோடு துணை நிற்கும் ஆண்டவர். சின்ன நகரம், ஆனால் நல்ல அங்கே நல்ல போர்ட்டு, நல்ல பணம். நம்ம கூட நிறைய நேரத்தில் மறந்துடுறோம். ஒன்றுமே இல்லை, கஷ்டப்படும்போது ஆண்டவரிடம் நெருங்கி இருக்கிறோம். உலக பிரகாரமாக நமக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வரும்பொழுது ஆண்டவரை மறக்கிறோம், ஆண்டவரிடமிருந்து சற்று விலகி இருக்கின்றோம். கடவுள் சொல்கிறாரு, மறந்துடாதீங்க, வழி தவறி விடாதீர்கள். இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாலும் யாரிடமிருந்து பெற்றுக்கொண்டோமோ அவர் விரும்புகின்ற வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். நாம் ஒடுக்குகிறவர்களாக இல்லாமல் என்ன பண்ணணும், ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு துணை நிற்பதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். இதை நினிவே மக்கள் உணரவில்லை. ஒடுக்கும் அமைப்புகள் எதுவாக இருந்தாலும் கடவுள் அதை எதிர்த்து நிற்கிறார். அந்த அப்பாவை ரொம்ப நினைக்கிறேன் நான். நம்முடைய இல்லங்களில் நாம் எப்படி இருக்கிறோம்? யாருடைய கை ஓங்கி இருக்கிறது? நம்ம வீட்டில் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா? நம்ம திருச்சபையில் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா? ஒரு சாரார் மட்டும் ஓங்கி இருக்கிறார்களா என்று நினிவே மக்களை நாம் நினைவு கூர்ந்து ஆண்டவர் விரும்பாத அந்த எண்ணங்களை, பழக்கங்களை நம்மை விட்டு அகற்ற ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பெருமை, ஆணவம், இதையெல்லாம் இதையெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த நினிவே மக்கள். ஒடுக்கிறவர்களாக மாறிய நினிவே மக்களோடு கடவுள் என்ன பண்ணலை, தலையிடவில்லை. கடவுள் எப்பவுமே அது விரும்புகிறதே கிடையாது. கடவுளுடைய திட்டத்தில் அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. அப்படிப்பட்ட மக்களை அவர் அங்கீகரிப்பதும் இல்லை. கடவுள் யார் சார்பாளர்?
ஒடுக்குகிறவர்கள் சார்பாளர் அல்ல, ஒடுக்கப்படுகிறவர்கள் சார்பாளர். பழைய ஏற்பாட்டின் முதல் வேத பாடத்திலே கடவுள் நமக்கு சொல்லும் செய்தி இதுதான். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக, ஒடுக்கப்படுகிறவர்களின் துணையாளர்களாக எப்பொழுதுமே நிற்க இந்த நாளிலே நம்மை அழைக்கிறார். அடுத்தது பார்த்திங்கன்னா 2வது வேத பாடம் என்ன படித்தோம்? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32லேருந்து 37. இந்த பாட் லஞ்சா பாட் லக்கா என்னமோ சொல்லுவாங்களே, என்னதும் அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாட் கேள்விப்படலைங்களா? நம்ம அந்த காலம் இப்போ இந்த லேட்டஸ்ட்டு இந்த கார்ப்பரேட்டு இது லேட்டஸ்ட்டாக இருக்கிறவங்களாம் அதை ஃபாலோ. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, பாட் லக் இல்லை பாட் லஞ்ச் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீட்டிலேருந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சர்ச்சில் கூட செய்வீங்களே, விபிஎஸ்சில் ஒரு நாள் செய்ய மாட்டோம், அவங்கவுங்க சாப்பாடு கொண்டு வந்து என்ன பண்ணுவோம், அதுக்கு என்ன பேர் வைப்போம், அன்பின் விருந்து. எல்லோரும் சாப்பாடு கண்டிப்பாக கொண்டு வரணும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி 10 நாள் சாப்பாடு போடுறதை விட அன்பின் விருந்து அன்றைக்கி நம்மளுக்கு கிடைக்கிற சாப்பாடு எப்படி இருக்கும், நிறையா இருக்கும், வெரைட்டியாக இருக்கும், எல்லோரும் திருப்தியாக சாப்பிடும். எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. சரியா? எப்போ வந்து இங்கே வந்து எல்லாருக்கும் கிடைக்கும். அன்றைக்கி ஒருவேளை யாருன்னா சாப்பாடு எடுத்துகிட்டு வரலன்னா அவங்களுக்கும் அன்றைக்கி என்ன கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும். 7 தலைமுறைக்கு சம்பாரித்து வச்சுருக்குறாங்க. நான் என் பிள்ளைங்க என்ன பண்ண வேணாம், கஷ்டப்பட வேண்டாம். என் உழைப்பு, என் உழைப்பு. யார் பணத்தையும் நான் திருடலை, யாரையும் ஏமாற்றலை. என்னோடய கடும் உழைப்பினால் என் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு நான் ஒரு தகப்பனாக, தாயாக, குடும்பமாக செய்ய வேண்டிய கடமை செய்துவிட்டேன் என்று நாம் பல நேரங்களில் நினைக்கிறோம். அது தனி குடும்பம். ஆனால் இங்கு நாம் உட்கார்ந்திருப்பது திருச்சபை குடும்பம். திருச்சபை குடும்பத்தில் இத்தனை வேத பகுதி நம்ம வாசிக்கும் பொழுது இது ரொம்ப கஷ்டமான பகுதி. லென்த்தில் வந்து சாமி இலைகளை உதிர்க்க, லென்ட்னா என்னது, அது உதரிங், தேவையில்லாத இலைங்களாம் என்ன ஆகிடுது, உதிர்ந்துட்டு ஃப்ரெஷ் லீவ்ஸ் வருது. தேவையில்லாத, ஆண்டவருக்கு விருப்பமில்லாத குணங்கள் என்ன ஆயிடணுமா நம்மக்கிட்டேருந்து போகணும். இன்றைக்கி இதுதான் சொல்ல வரார். ஆதி திருச்சபையில் என்ன பார்த்தோமா, ஆதி திருச்சபையில் இருந்தவர்கள் தங்களது நிலபுலன்களை என்ன பண்ணாங்க, வீடுகளை என்ன பண்ணாங்களாம், விற்று அந்த தொகையை கொண்டு வந்து எங்கே விற்கிறாங்க, அப்போஸ்தலருடைய காதங்களில் வைக்கிறாங்க. ஐயா அடுத்த வாரம் சொல்ல போகிறார், எல்லோரும் சொத்துக்களை விற்று ஆல்டரில் கொண்டு வந்து வைங்க, நம்ம சர்ச் மெம்பருக்கு மட்டும் ஈக்குவலாக பிரித்து கொடுத்துடலாம், வேறு யாருக்கும் வேணாம். தயாராக இருக்கிறோமா? சரியா? நாங்கள் கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை 4 முறை என்ன பண்ணுறோம், நாங்கள் ஏழைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம். சில இடங்களில் போய் என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் நாங்கள் செய்கிறோம், கண்டிப்பாக செய்கிறோம். ஆனால் நாமே கேட்டுக்கணும். நான் கூட செய்கிறேன். அது அப்படி செய்வது நம் கையிலேருந்து இப்படி கையிலேருந்து ஒதுர்ற பணமா இல்லை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி கொடுக்குறதா? சரி, நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம். வேணாம்மா அதை பற்றி பேசாதீங்க. இல்லை ஒன்றும் இல்லை, திருச்சபை, ஆதி திருச்சபை செய்தாங்க. அதை தான், உமக்கு விருப்பம் இருந்தால் செய்யுங்கள். ஆதி திருச்சபையில் இருந்தவர்கள் தங்கள் நிலப்புலன்களையும் வீடுகளையும் விற்று அந்த தொகையை கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, திருத்தூதுவர்கள் கால்களில் வைத்தார்கள். அந்த புது மொழிபெயர்ப்பில் இருக்குது, என்னது, நம்பிக்கை கொண்ட மக்கள். யாரும் திருவில்லியம் பொது மொழிபெயர்ப்பு வச்சுருக்குறீங்களாம்மா? நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தார்கள். எல்லாரும் சொல்லுங்கள், இந்த சர்ச் இருக்கிற நாங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறோம், ஒரே உயிரும் ஒரே உள்ளமுமாய் இருக்கிறோம். ஃபஸ்ட்டு அது சரியா? அங்கே சொல்கிறாங்க,
அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் பாருங்க. நம்பிக்கை கொண்ட யாரெல்லாம் கடவுளை நம்புறீங்க? அவங்க மட்டும் இப்படி இருங்க போகிறோம். கடவுளை நம்பாதீங்க, இப்படி இருக்க வேண்டாம், சரியா? நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. ரொம்ப கஷ்டமாக கொடுக்குறார் சாமி. திருத்தூதுவர் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சான்று பகிர்ந்து வந்தனர். அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாய் பெற்றிருந்தனர். தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுக்கு காணப்படவில்லை. நிலபுலன்களை அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து திருத்தூதருடைய காலில் வைப்பர். என்ன பண்ணுறாங்க? எப்போ ஏன் இப்படி வருது? இந்த எக்கனாமிக்ஸில் வரும், ஃபஸ்ட்டு லெசன் 12th ஸ்டாண்டர்டில் 3 விதமான பொருளாதார அமைப்பு, 3 kinds of economic system. அதில் கேபிட்டலிசம், சோஷியலிசம், மிக்சடிசம். முதலாளித்துவம், சமத்துவம். முதலாளித்துவமில் என்னென்னா கேரக்டர் ஃபீச்சர் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. முதலாளித்துவ நாடு அமெரிக்க நாடு என்ன நாடு? முதலாளித்துவ நாடு. அதில் பார்த்தோன்னா நிறைய பேருடைய சொத்துக்கள் என்னது? அரசாங்கம் அவங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்துருது, ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. அவங்க மோட்டிவ் என்னன்னு பார்த்தா ப்ராஃபிட். ஆனால் சமத்துவ நாட்டில் எப்படி இருக்கும்னாக்கா காமன் வெல்ஃபேர். தனியாக யாருமே என்ன பண்ண முடியாது, சொத்துக்களை சேர்த்து கொள்ளவோ இருக்குது அளவு, சீலிங் எல்லாத்துக்கும் இருக்கும். இதுக்கு மேலே அவங்களுக்கு கிடையாது, அரசாங்கமே நிர்ணயிக்கும். அவங்களுடைய மோட்டிவ் என்ன? காமன் வெல்ஃபேர், காமன் ப்ராப்பர்ட்டி. நம்முடைய வேதமும் அதைத்தான் சொல்கிறது. பொது உடைமை, தனி உடைமை மறைந்து என்ன வருது? பொது உடைமை வர வேண்டும். திருச்சபையாக அதை யோசிக்க வேண்டும். ஒருவன் பசியோடு இருக்கிறாங்கன்னு தெரியுது. இன்றைக்கி நம்ம ஒரு நாள் போடுறதில்ல. இவங்க இந்த இந்த குடும்பம் சாப்பிடாமே இருக்குது பல நாள். ஒரு வேளை தெரிய வந்தால், ஒரு நாள் செய்கிறோம், எல்லா நாளும் எப்படிம்மா செய்ய முடியும்? நாம் ஒடுக்குகிறவர்கள். தெரிந்தும் நம்மால் செய்ய முடியவில்லை, செய்ய விருப்பமில்லை என்றால் நாம் ஒடுக்குகிறவர்களுக்கு சமமாகிறோம். என் வாழ்வு என் சம்பாத்தியம் என்று இருப்பவர்கள் பதுக்கி வைத்துக் கொள்பவர்கள். கடவுள் பதுக்குகிறவர்கள் பக்கம் அல்ல, பகிர்ந்து கொடுக்குகிறவர்கள் பக்கம் தான் இருக்கிறார். பதுக்குகிறவர்கள் பக்கம் அல்ல, பகிர்ந்து கொடுக்குகிறவர்கள் பக்கம்தான் இருக்கிறார். ஒடுக்கும் அமைப்புக்கு எதிராக செயல்பட வேண்டியது யார்? திருச்சபை. நீங்கள் தனியாக இல்லை, நாம் திருச்சபையாக இன்று இந்த வேத பகுதியிலே நமக்கு கொடுக்கப்படும் அழைப்பு ஒடுக்கும் அமைப்புக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்பது தான். ஆகையால் கடவுளை மையப்படுத்துகிற அமைப்புகள் எல்லாமே ஒடுக்கப்படுவர்களுக்காக போராடும் அமைப்புகள் தான். எல்லாருக்காகவும் செயல்பட வேண்டும். தனி குடும்பத்திலும் வாழும் பொழுது நம் பிள்ளைகள் அதை கற்றுக்கொள்வார்கள். நம் தலைமுறை அதை என்ன பண்ணும்? அதே அந்த முறையை நம்மிடமிருந்து, பெற்றோரிடமிருந்து, பெரியவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளும். சமுதாயத்திலும் அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருக்கும் பொழுது தொடர்ந்து அந்த சமுதாயம் கிராமங்களெல்லாம் பார்க்கும்போது, ஆதி திருச்சபை அப்படி தான் இருந்தாங்க. எல்லாரும் தங்களுடைய காணியாட்சிகளை கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க? வச்சுட்டு எல்லாருக்கும் ஈக்குவலாக கிடைக்கட்டும். இதை நாம் பின்பற்ற விரும்புகிறோமா? ஒடுக்கும் அமைப்புக்கு எதிரானது தான் இறையரசு. தொடக்க கால திருச்சபை அப்படித்தான் வாழ்ந்தது. நாம் எப்படி வாழப்போகிறோம்? சரிங்களா? எப்படி நம்ம வாழப்போகிறோம்? முதல்ல என்ன சொன்னோம்? முதல்ல இதை பற்றி படித்தோம், துவக்க நூல் பற்றி படித்தோம் இல்லையா? நாகும் வந்து சொல்கிறார், எதை அழிக்கிறாரு? நினிவேவை அழித்து விடுகிறார். கடவுள் ஒடுக்குகிறவர்கள் பக்கம் அல்ல, ஒடுக்கப்படுகிறவர்களின் பக்கம். நினிவே ஒடுக்குகிறவர்களாக இருந்ததால் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டார்களோ அவர்களை வாழ்விக்க, அந்த அந்த பைபிள் போர்ஷன் எல்லாமே அப்படி தான் இருக்கும்.
நீ நிமிர்ந்து நெல், யூதாக்கு சொல்கிறார் யூதேய தேசத்துக்கு. இரண்டாவது, கடவுள் பதுக்குகிறவர்கள் பக்கம் அல்ல, பகிர்ந்து கொடுக்குகிறவர்கள் பக்கம் இருக்கிறார். அடுத்தபடியாக நற்செய்தி பாடம் வாசிக்க கேட்டோம். என்னது? லூக்கா 13ஆம் அதிகாரம் 10-17. ஒரு அம்மா எத்தனை வருஷமாக அப்படியே குனிஞ்சிக்கிட்டே இருக்குது? 18 வருஷமாக. அந்த திருச்சபை அந்த சபைக்கிட்ட தான் போயிட்டு வந்துட்டுருக்கோம். ஒருத்தரும் அவங்கள என்ன பண்ணலை, கண்டுக்கல. 18 வருஷம் கழித்து ஆண்டவர் அந்த பக்கம் வயசு வரும்பொழுது என்ன பண்ணுறாரு, அந்த மாதிரி கேட்கக்கூட இல்லை, இவங்களே கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நீ குணமாகு. அவங்கக்கிட்ட இந்த பேய்களை விரட்டி விடுகிறார். நிமிர்ந்து நெல் என்று சொல்கிறார். குணப்படுத்தினாருன்னு சந்தோஷப்படல. என்ன பண்ணுறாங்க, கேள்வி கேட்குறாங்க. இவங்க செய்யாததை அன்னைக்கு சாமி வந்து செஞ்சார், அதை யோசிக்கல. என்ன பண்ணுறாங்க, கேள்வி. நம்ம பாரம்பரியம் என்ன, ஓய்வு நாள் என்ன பண்ணணும், பரிசுத்தமாக ஆசரிக்கணும். சண்டெல்லாம் போடவே மாட்டோம், குறையே கண்டுபிடிக்க மாட்டோம். பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டிய ஓய்வு நாளிலே இப்படி குணப்படுத்திருக்கிறீர்களே அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, பாரம்பரியத்தை தூக்கி பிடிக்கிறவர்கள் பக்கம் ஆண்டவர் அல்ல. என்ன இருக்கணும், விசுவாச பிரமாணம் சொல்கிறோம் இல்லையா, விசுவாசத்தில் பற்றுறுதியின் பக்கம் நிற்பவர்களோடு தான் யார் இருக்கிறா, ஆண்டவர் இருக்கிறார். இந்த குனிஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றத எப்படி சிம்பாலிக்காக சொல்லனா, ஒரு கூட்டம் எழுந்துக்கவே முடியாது. ஒடுக்கப்படுகிற கூட்டம் எப்படித்தான் இருக்கும், குனிந்துத்தான் இருக்கும். அவங்க நிமிர்ந்துட்டாங்கன்னா என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, கேள்வி கேட்பாங்க. அப்போ ஒடுக்கிறவர்களால் என்ன பண்ண முடியாது, பதில் சொல்ல முடியாது. அவங்கள கேள்வி கேட்காம இருக்கணும். நம்மளை கேள்வி கேட்காம நம்ம இப்படி கம்ஃபர்டபுளாக வாழணும்னா, கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும்னா அவங்க எப்படி தான் இருக்கணும், கூனியாகவே இருக்க வேண்டும். அதை உடைக்கிறார் ஆண்டவர். Jesus himself identified her and noticed the sickness and he came forward to heal her. நிமிர்ந்து நெல்லுமா அப்படின்னு சொல்கிறார். அதில் ஒரு குறை கண்டுபிடிக்கணும், அதை கேள்வி கேட்கணும். எப்படி நீங்கள் இதை செய்யலாம், நம்முடைய பாரம்பரியம் என்ன, ஓய்வு நாள் இதை செய்யலாமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு பதிலடியும் அவன் என்ன பண்ணுறாரு, அங்கே கொடுக்குறார். ஒடுக்கும் அமைப்புகள் இந்த சமுதாயத்தில் கூன் விழுந்த சமுதாயமாக இருக்க வேண்டும் என்று நினைக்க. எப்படி உடைக்கலாம், ஆண்டவர் எப்படி உடைச்சார், என்ன பண்ணலாம், அவர்களுக்காக பேசவே வேணாம். யாரெல்லாம் ஒடுங்கி இருக்காங்களோ, யாரெல்லாம் கூன் விழுந்திருக்கிறாங்களோ, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள என்ன பண்ணணும், நிமித்தணும். திருச்சபை செய்ய வேண்டிய கடமை அது. நான் இதற்கு முன்பாக வேலை செய்த பள்ளியிலே ஸ்கூல்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்கும். கரஸ்பாண்டன்ட், ஹெச்எம், டீச்சர்ஸு, நான் டீச்சிங் ஸ்டாஃப், இப்போ கடைநிலை ஊழியர்கள். கடைநிலை ஊழியரில் ஸ்கேவெஞ்சர் ஒருத்தர், அவருக்கு 4 பிள்ளைங்க, 3 பையன், ஒரு பையன், 2வது ட்வின்ஸு, 4வது பொண்ணு. பயங்கரமாக என்ன பண்ணுவார் அவர், ஸ்கேவெஞ்சர்களுக்கு என்ன பழக்கம் இருக்கும், அவருக்கு நிறைய குடிப்பழக்கம் இருக்கும். கவலையே பட மாட்டார். ஆனால் கொண்டு வந்து என்ன பண்ணிட்டார், ஸ்கூலில் சேர்த்துட்டார். அந்த மகனுக்கு 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பள்ளி தத்தெடுத்து கொண்டது. அவனும் அவங்க அப்பா, அவங்க வீடு சூழ்நிலை, அவன் எந்த இடத்துலேருந்து வந்தானோ, அவங்க குடும்ப சூழ்நிலை எதிலுமே அவனாகலை, மாட்டிக்கல. அந்த குழந்தை தனியாக வளர்ந்தான். இன்றைக்கு மத்திய அரசிலே சிவில் இதில் வந்து என்ன சொல்லுவாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்களே, சிபிஐ இல்லையா, அந்த லெவலில் உயர்ந்து ஒரு பெரிய உன்னதமான பணியிலே அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். அடுத்தது கலெக்டருக்கு எழுத போகிற மிஸ் அப்படின்னு சொன்னான். குனிந்திருந்த அந்த குடும்பம், அந்த சமுதாயத்தை அந்த பள்ளி அன்று பொறுப்பெடுத்து கொண்டது.
அவன் மூலம் அவன் குடும்பம் என்ன பண்ணும்? உயரும். திருச்சபை என்ன செய்கிறது? குனிந்திருந்த குடும்பத்தை, குனிந்திருக்கிற சமுதாயத்தை நிமிர்வதற்கு நாம் என்ன செய்கின்றோம்? ஒடுக்கும் அமைப்புகள் இந்த சமுதாயத்தை கூன் விழுந்த சமுதாயமாகத்தான் நினைக்கிறது. அடுத்தது அந்த போர்ஷனில் பார்த்திங்கன்னா ஆண்டவர் இன்னொரு வித்தியாசமான ஒரு விஷயம் கொண்டு வரார். இவளும் ஆபிரகாமின் மகள் அல்லவோ? ஆபிரகாம் யார்? விசுவாசத்தின் தந்தை. அவருக்கு பின்னாடி எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வருவாங்க? ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, அவங்க எல்லாம் யார்? எல்லாம் ஆண்கள். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு? ஒரு பெண்ணை முன்னிறுத்துகிறார். பெண்ணை கடைநிலையில் அடுத்த நிலையில் வைக்கும் அந்த சமுதாயத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறார்? இவளும் ஆபிரகாமின் மகள் அல்லவோ? இவளும் நிமிர வேணாமா அப்படின்னு அவளை சுகமளிக்கிறார். 3 விஷயம் இந்த பூஷலில் நம்ம பார்த்தோன்னா, அந்த காலத்தில் உடல் சார்ந்த நோயாக எண்ணாமல், இது இவன் செய்த பாவமோ அப்படியே திருச்சபையை விட்டும் சமுதாயத்தை விட்டும் என்ன பண்ணுறாங்க? ஒதுக்கி வைப்பாங்க. வெளியவே இருந்தாங்க அந்த அம்மா கொஞ்சிக்கிட்டு. அந்த சூழ்நிலையில், ஒதுக்கி வைத்த அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் அவர்களை ஒடுக்கப்பட்ட அந்த மகளை நிமிர்த்துகிறார். அடுத்தது ஓய்வு நாளில் மரபு தான் முக்கியம்னு நினச்ச அந்த திருச்சபைக்கு இல்லை, மக்களுடைய நல்வாழ்வு தான் முக்கியம் என்பதை ஆண்டவர் இந்த வேத பகுதியின் மூலம் உணர்த்துகிறார். 3வது பெண்ணை மையப்படுத்துகிறார். ஆண்களை மட்டுமே பேசி வந்த இந்த சமுதாயத்தில் பெண் என்ன பண்ணுறாரு? மையப்படுத்துகிறார். ஒடுக்குகிறவர்களை எதிர்க்கும் அமைப்பாக ஆதி திருச்சபை இருந்தது. தூய என்ன சபை? சகல பரிசுத்தவான்கள் சபை. நாம் என்ன செய்ய போகிறோம்? ஒடுக்குகிறவர்களை எதிர்க்கும் ஆதி திருச்சபை பற்றி நாம் இன்று சிந்திக்கும் பொழுது நம் செயல்பாடு எப்படி இருக்கிறது? கூன் விழுந்த சமுதாயத்தை நிமித்து நிற்க அன்று இயேசு ஊழியம் செய்தார். நம்முடைய ஊழியம் எப்படி இருக்க போகிறது? இயேசுவை பற்றிய விசுவாசத்தில் நாம் தெளிவாக இருக்கிறோமா? என்ன தெளிவாக இருக்கிறோம்? திருச்சபையை பற்றிய விசுவாசம் நமக்கு எப்படி இருக்குது? ஏழைகளை பற்றிய புரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்குது? பரலோக ராஜ்யம் பற்றிய புரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்குது? இந்த புரிந்து கொள்ளுதலில் நமக்கு தெளிவு இருக்கும் என்றால் நாம் கண்டிப்பாக ஒடுக்கும் அமைப்பாக இருக்க மாட்டோம். ஒடுக்கப்படுகிறவர்களே வாழ்விக்கும் அமைப்பாக செயல்படுவோம். திருச்சபைகள் ஒடுக்கும் அமைப்புகளுக்கு எதிரான ஓர் விடுதலை இயக்கமாக மாற வேண்டும் என்பதுதான் இந்த செய்தி. அன்பின் திருச்சபை மக்களே, இந்த 3 போர்ஷனும் தயவுசெய்து யோசித்து பார்க்கலாம். நான் எப்படி இருக்கிறேன்? இந்த திருச்சபையின் ஒரு அங்கமாக இருக்கிற என் பங்களிப்பு திருச்சபையில் எப்படி இருக்கிறது? இது எல்லாத்தையும் அடக்கி ஏசாயா 58ஆம் அதிகாரம் ரொம்ப அழகாக 1லேருந்து 11 கடைசி ஆசீர்வாதமாக முடியுது. பேரொலி எழுப்பி கூப்பிடு, நிறுத்தி விடாதே. எக்காலம் முழங்குவது போல் உன் குரலை உயர்த்து. என் மக்களுக்கு அவர்களின் வன் செயல்களையும் யாக்கோபின் குடும்பத்தாருக்கு அவர்களின் பாவத்தையும் எடுத்து கூறு. நம்ம இப்போ 3 போர்ஷன் படிச்சல, அது எல்லாமே இதில் கவர் ஆகுது. அவர்கள் நேர்மையானவற்றை செய்யும் மக்களினம் போலும் தங்கள் கடவுளின் கட்டளையை கடைப்பிடிப்போர் போலும் நாள்தோறும் என்னை தேடுகின்றார்கள். என் நெறிமுறைகள் பற்றிய அறிவை நாடுகின்றார்கள். நேர்மையான நீதி தீர்ப்புகளை என்னிடம் வேண்டுகின்றார்கள். கடவுளை அணுகி வர விழைகின்றார்கள். நோன்பு இருக்கிறாங்களாம். நாங்கள் உண்ணா நோன்பு இருந்த பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன்? நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்ட போது நீர் எங்களை கவனியாதது ஏன்? நம்ம கூட நிறைய நேரத்தில் கேட்குறோம். நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தை நாடுகின்றீர்கள். அண்டர்லைன். உங்கள் வேலையாட்கள் அனைவரையும் ஒடுக்குகின்றீர்கள்.
இதோ வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பிருக்கிறீர்கள். இன்று போல் நீங்கள் உண்ணா நோன்பிருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்பட மாட்டாது. திருப்பியும் படிக்கிறேன். இன்று போல் நீங்கள் உண்ணா நோன்பிருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்பட மாட்டாது. ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது? ஒருவன் நாணலை போல் தன் தலையை தாழ்த்தி சாக்கு உடையையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு? இதையா நீங்கள் நோன்பு என்றும் ஆண்டவருக்கு உகந்த நாள் என்றும் அழைக்கிறீர்கள்? கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் அன்றோ நான் தெரிந்து கொள்ளும் நோன்பு. 6வது வசனம் வீட்டில் போ நுமர படிங்க. பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லாத வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும் பொழுது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. அப்பொழுது என்ன ஆகுமா? உன் ஒளி விடியல் போல் எழும், விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும், உன் நேர்மை உனக்கு முன் செல்லும், ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரலிடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டிக்காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும், இருண்ட உன் நிலை நண்பகல் போலாகும். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார், வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார், உன் எலும்புகளை வலிமையாக்குவார். நீயும் நீர் பாய்ந்த தோட்டத்தைப் போலவும் ஒருபோதும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, வற்றாத நதியைப் போல நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போல நாங்கள் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று எங்களோடு பேசினீர். ஒருவேளை எங்களால் இது இயலாது என்று நாங்கள் சிந்திப்போமானால் அந்த சிந்தனையை எங்களிடமிருந்து அகற்றி போடும் அப்பா. ஆண்டவரே, பரலோக ராஜ்யம் என்ன, அதற்கு எங்களை நாங்கள் எப்படி தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும்? இந்த லெந்து காலங்களிலே ஒவ்வொரு ஆண்டும் நீர் வேறு விதமாக எங்களோடு பேசுகிறீர். நாங்கள் திருச்சபையில் அமர்வது மாத்திரமல்ல ஆண்டவரே, உமது ராஜ்யத்திலும் வந்து சேர்வதற்கு நாங்கள் கேட்ட சத்தியத்தை எங்கள் வாழ்விலே நாங்கள் பயன்படுத்த எங்களை தகுதிப்படுத்தும். எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா பாதப்படை ஒப்படைக்கிறோம். உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக திருச்சபையாக நாங்கள் வாழ நீர் துணை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. கர்த்தருடைய வார்த்தையை நம்மிடத்தில் மிக தெளிவாக பகிர்ந்து கொண்டு அவர்கள் ஆயரம்மா, தலைமை ஆசிரியை, தென்வட்டார பொருளர், இன்னும் அநேக பொறுப்புகளை அவர்கள் வகித்திருக்கின்றார்கள். இந்த நிலையிலும் நம்முடைய அழைப்பிற்கு இணங்கி கர்த்தருடைய வார்த்தையை மிக தெளிவாக எடுத்துரைத்த ஆயரம்மா அவர்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கேட்ட வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கின்றவர்களாக எழுந்து நின்று அப்போஸ்தலரோடு சேர்ந்து நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் உற்பவத்தை பிறந்தார். பந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார்.
மூன்றாம் நாள் மரித்தோரில் எழுந்தருளினார். பரமத்திற்கேறி சர்வல்ல பிதாவாகிய தேவன் இந்த வதபாசில் வீற்றிருக்கிறார். அவிடத்தில் உயிரோரை மறைத்தோரை நியாயத்து கூறுவார். பரிசுத்தாவி விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுசபையும் பரிசுவானில் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். சபையார் அமரவும். திருச்சபைக்கான அறிவிப்புகளை நாம் கேட்கிறோம். திருச்சபை மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று தேவ செய்தி அளித்த திருமதி மர்சி ஃப்ளாரன் அம்மா அவர்களுக்கு திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மாலை ஆராதனை 6:30 மணிக்கு நடைபெறும். ஓய்வு நாள் பள்ளி பிள்ளைகளால் ஆராதனை நடத்தப்படும். வருகின்ற 1/4/2025 செவ்வாய்க்கிழமை காலை 6:30 மணிக்கு மாதத்தின் முதல் நாள் திருவிருந்து ஆராதனை நடைபெறும். 2/4/2025 புதன்கிழமை இரவு 7 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினரும், 3/4/2025 வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்கத்தினரும் ஆலயத்தில் கூடி ஜெபிப்பார்கள். 4/4/2025 வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு தபசு கால 5ஆம் வெள்ளிக்கிழமை ஆராதனை நடைபெறும். 2 நாள் சிறப்பு கூட்டம் நடைபெறும். தபசு கால சிறப்பு கூட்டம் சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு நடைபெறும். இக்கூட்டத்தில் திருமதி இயேசு பாதம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேவ செய்தியை அளிப்பார்கள். வருகின்ற 6/4/2025 அன்று ஒரு நாள் சிறப்பு ஒடுக்க கூட்டம் நடைபெறும். காலை ஆராதனைக்கு பின் காலை சிற்றுண்டி பெண்கள் ஐக்கிய சங்கத்தினரால் வழங்கப்படணும். அதனைத் தொடர்ந்து 11 மணி முதல் 1 மணி வரை ஆராதனை நடைபெறும். 1 மணிக்கு அனைவருக்கும் அன்பின் விருந்து வழங்கப்படும். அனைவரும் உற்சாகத்துடனும் ஜபத்துடனும் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். 1/4/2025 முதல் அனைவருக்கும் புதிய சந்தா கார்டு வழங்கப்படும். மார்ச் மாதம் சந்தா கார்டு படைக்காதவர்கள் உடனடியாக அதை வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்று ஆராதனைக்கு பின் நம்முடைய 75ஆம் ஆண்டின் மலர் வெளியீடு உள்ளதால் அதற்கான ஃபோட்டோ எடுக்கப்படும். திருச்சபை மக்கள் நீங்கள் இந்த அட்டவணையை பின்பற்றும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். முதலாவது ஆயர் குடும்பம், 2023-26 சேகரக்குழு உறுப்பினர், லே பிரீச்சர் குடும்பத்தினர், எம்டிசி மெம்பர், ஆலய பணியாளர் குடும்பம், அதற்கு பின் ஆண்கள் ஐக்கிய சங்கம், பெண்கள் ஐக்கிய சங்கம், வாலிபர் ஐக்கிய சங்கம், ஓய்வு நாள் பள்ளி, பாடகர் குழுவினர். தனிப்பட்ட குழுவாக எடுக்க விருப்பம் உள்ளவர்கள், அதாவது இந்த புத்தகத்தில் வெளியிட விருப்பம் உள்ளவர்கள் அனைத்து குழுவினரும் எடுத்த பின் உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் எடுத்துக்கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகின்ற 12/4/2025 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு சிலுவை பாடே சீர்மகுடம் என்ற ஒளி நாடகம் நடைபெறும். இடம் தூய தோமா மலை பின்புறம். மாலை 6:30 மணிக்கு தலைவர் அருட்திரு ஷர்மா நித்யானந்தம் அவர்கள் பொறுப்பு பேராயர் அவர்கள் தலைமையில் நடைபெற உள்ளது. வருகின்ற 6/4/2025 அன்று பைபிள் சொசைட்டிக்கான சிறப்பு காணிக்கை வழங்கப்படுகிறது. அதற்கான கவர் வெளியில் வைக்கப்பட்டுள்ளது. அதை எடுத்து சென்று அடுத்த வாரம் படைக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். காணிக்கை விவரம்: காலை ஆராதனை காலத்தில் பிறந்த நாளை காண்பவர்கள் 31/3/2025 திரு ஜேக்கப் சார்லின் இமானியல், திருமதி ஜெயந்தி விஸ்வாசம், திரு விக்டர் சாலமோன், திருமதி சுசிலா சாந்தகுமாரி. 1/4/2025 திரு தனசிங், திருமதி மோனிகா, செல்வி ஜெசிகா ஷேரன், செல்வன் ஜோஷ்வா ஆண்ட்ரூ. 2/4/2025 திரு ஜேக்கப் அசோக் கலைவேந்தன், செல்வி லின்சி ஷேரன் ஜான்சன், திரு நிதின் ஜி ஆண்ட்ரூ. 4/4/2025 திருமதி ரூத் சாந்தி, திரு பிரபுதாஸ், திரு ஆனிஷ்பால், திரு சுந்தர், ஜெஃப்ரி சந்தோஷ் சாம்ராஜ். 5/4/2025 திரு ஜெடியா ஆனந்த், ஜீடா சாமுவேல் விஜய். இவ்வாரத்தில் பிறந்தநாள் காணும் இவர்கள் யாவரும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துகிறோம்.
வாரத்திலே பிறந்த நாட்களை காணுகின்ற திருச்சபையின் அங்கத்தினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெபம் செய்வோம். மகா பரிசுமரைக்கு நிறைந்த நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த நாளிலும் இனி வருகின்ற நாட்களிலும் தங்கள் பிறந்த நாட்களை காணுகின்ற திருச்சபையின் அங்கத்தினர்களுக்காகவும் ஏனைய மக்களுக்காகவும் கூட நன்றி செலுத்துகின்றோம். வாழ்விலே இன்னும் அநேக பிறந்த நாட்களை காணவும் குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் சிறந்த மக்களாய் வாழ தெய்வனில் உதவி செய்யும். வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகின்ற ஆண்டவர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகின்றபடியினாலே இந்த புதிய ஆண்டானது வளம் கொழிக்கின்ற நலம் தருகின்ற ஆண்டாக அமைய தெய்வனில் உதவி செய்யும். தொடர்ந்து நீ காத்துக்கொள்ளும் வழிநடத்தும். ஏசு முஜபம் கேட்டு நல்ல பிதாவே, ஆமென். அன்பார்ந்தவர்களே, நாம் அறிவிப்பில் கேட்ட வண்ணமாக இந்த வாரத்திலே நடைபெறுகின்ற எல்லா நிகழ்வுகளிலும் திருச்சபையார் கலந்து கொண்டு சிறப்பிக்க அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆலய ஆராதனை முடிந்த பின்னதாக நாம் நம்முடைய ஃபோட்டோக்கு எடுப்பதற்கு அனைவரும் ஆயத்தமாக உடனுக்குடனே நேரத்தை மனதிலே கொண்டு அந்தந்த குழுவாக எடுக்க இருக்கின்றவர்கள் தயவு செய்து நேரத்தை கருத்திலே கொண்டு அந்தந்த குழுவிலே அனைவருமாக இணைந்து அந்த புகைப்படத்தை எடுப்பதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தர அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனையிலே 193வது பாடலை பாடும். அப்பொழுது நம்மை நம்முடைய காணிக்கைகளை கடவுளுக்கென்று நாம் படைப்போம். Yeah.
கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, கடந்த மாதத்திலும் இந்த மாதத்தில் நம் அருகாமையில் இருக்கின்ற மோனகன் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கின்ற பெண் பிள்ளைகள் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் அருகாமையில் இருக்கின்ற மெட்ரிகுலேஷன் பள்ளியிலே LKG to +2 வரைக்கும் இந்த 2 பள்ளிகளும் சிறந்த முறையில் எல்லா மற்ற பள்ளிகளிலே என்னென்ன விதமாக நாம் நினைக்கின்றோமோ அதைவிட மேலாக எல்லா வாய்ப்புகளை வசதிகளை உருவாக்கி கொடுத்திருக்கின்றது. ஆகவே நம் மத்தியில் வந்திருக்கின்ற ஐரம்மா திருமதி மர்சி ஃப்ளாரன்ஸ் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை பள்ளியை குறித்த ஒரு கரிசனை நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். வாய்ப்பினை தந்த ஆயருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு திருச்சபையாரே, மோனகன் பள்ளி 175 ஆண்டுகளுக்கு முன் மோனகன் மிஷினரியால் உருவாக்கப்பட்டது. கண்டிப்பாக இந்த சபையில் மோனகன் பள்ளியில் படித்த சகோதரிகள் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த விழுதுகள் மோனகன் பள்ளியை வீழாமல் காக்க வேண்டிய திருப்பணிக்கு உங்களை நான் கரம் கூப்பி அழைக்கிறேன். நீங்கள் படித்தபோது இருந்த பள்ளியின் நிலைமை, பள்ளியினுடைய வசதிகள் எல்லாம் அப்படியே தான் இருக்கிறது. மாணவர் எண்ணிக்கை மட்டும் குறைந்து கொண்டு வருகிறது. காரணம், 10 அடிக்கு ஒரு பள்ளிகள் வந்தது. அன்று பள்ளி ரொம்ப குறைவாக இருந்தது. ஆனாலும் மிஷினரிகளால் இன்றைக்கி நம்ம இங்கே நிற்கிறோன்னா நம்மளுடைய பள்ளிகளிலே நமக்கு கிடைத்த ஆசீர்வாதம், கல்வி, தகுதி தான் நம்ம இன்று இங்கே நிற்க வைத்திருக்கிறது. ஊத்துக்கோட்டை பகுதியிலே உள்ள ஒரு கிராமத்திலே, கண்ணன்கோட்டை என்ற கிராமத்திலே ஒரு ஆசிரியர், கிராம ஆசிரியருடைய மகள் 7 பிள்ளைங்க, 9 பிள்ளைங்க, அதில் 2 பிள்ளைங்களை கொண்டு வந்து மோனகன் ஹாஸ்டலில் 6ஆம் வகுப்பில் வந்து சேர்த்து விட்டுட்டார். அவருக்கு ஒரு கை கிடையாது. அவருடைய கை இல்லைன்றதுனால அப்போ இருந்த மிஷினரிங்க அவர் எடுத்து படிக்க வச்சு டீச்சர் ஆக்கி அவருடைய பிள்ளைங்களை எங்கெங்கெல்லாம் நம்ம CSC ஸ்கூல் இருக்கோ அங்கெல்லாம் ஹாஸ்டலில் படிக்க வைத்தார்கள். 6ஆம் வகுப்பிலிருந்து 11ஆம் வகுப்பு வரை படித்த அந்த மாணவி தன் மகளை இன்று மோனகன் பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக அனுப்பி வைக்க கடவுள் கிருபை பாராட்டினார். நான் இன்று சாட்சியாய் நிற்கிறேன். கடவுள் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் அநேகம். இந்த நம்முடைய திருச்சபைகள், நம்முடைய திருச்சபையின் பள்ளிகளை வீழாமல் காக்க வேண்டியது நமது கடமை. எங்கள் மோனகன் பள்ளியில் 1ஆம் வகுப்பிலிருந்தே இருக்குது. 1st ஸ்டாண்டர்ட் to 12th ஸ்டாண்டர்ட், 1லேருந்து 5 வகுப்பு மாணவர்களுக்கு பாய்ஸும் இருக்காங்க, அட்மிஷன் கொடுக்குறோம். இதில் தமிழ் வழி கல்வி சேரும் மாணவிகளுக்கு ஃபீஸ் கிடையாது. கூடுதலாக அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்மும் ஃப்ரீயாக நாங்கள் கொடுத்துட்றோம். இது மட்டுமல்ல, தனியார் பள்ளிகளிலே கிடைக்கும் அத்தனை கல்வித்தரமும் எங்கள் பள்ளியில் இருக்கிறது. ஸ்மார்ட் கிளாஸ்லேருந்து, கம்ப்யூட்டர் லேப்லேருந்து, ஆய்வுக்கூடங்கள், மிகப்பெரிய ஆய்வுக்கூடங்கள் அந்த காலத்தில் கட்டினது. அதனால் விசாலமான ஆய்வுக்கூடங்கள், அதில் இருக்கிற உபகரணங்கள், தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் அனைவரும் அங்கு இருக்கிறார்கள். உங்களிடம் நான் பணிந்து கேட்பது, மாணவர்களை, ஒருவேளை நீங்கள் ஃபீஸ் கட்டி படிக்க வசதி இருக்குதுன்னா, ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கும் ஏழை பிள்ளைகளை உங்கள் சார்பாக மோனகன் பள்ளியில் வந்து சேர்க்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமாக அதுவும் ஆல் சயின்ஸ் சர்ச்லேருந்து வரீங்கன்னா தனிப்பட்ட முறையில் எங்களை பாருங்கள். இங்கிலீஷ் மீடியத்துக்கு குறைந்த ஃபீஸ் தான் நாங்கள் வாங்குகிறோம். அதிலும் தேவைப்படுபவர்களுக்கு ஒருவேளை நாம் ஏதாவது கன்செஷன் கொடுக்க முடியும் என்றால் எங்களால் முடிந்ததை நாங்கள் செய்கிறோம். ஆனால் நம்முடைய பள்ளி விழாமல் இருப்பதற்கு உங்கள் துணையை, உங்கள் ஆதரவை நான் நாடுகிறேன். மோனகன் பள்ளியினுடைய ஆசிரியராக, தலைமை ஆசிரியராக, அந்த பள்ளியை காப்பாற்ற வேண்டும் என்ற பொறுப்பாளராக நான் உங்களிடம் விழைகிறேன். உங்கள் ஜெபங்களிலே எங்கள் பள்ளியை நினைவு கூறுங்கள். இந்த ஆண்டு 11ஆம் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்ச்சினை எழுதிவிட்டார்கள்.
10ஆம் வகுப்பு மாணவர்கள் நேற்று முன்தினத்திலே ஆரம்பித்திருக்கிறார்கள். நல்ல ரிசல்ட் வரணும்னு தயவு செய்து ஆசிரியர்கள் கடுமையாக உழைக்கிறார்கள். இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்க ஜென்ரேஷன் பற்றி தெரியும். உங்கள் வீட்டில் ஒரு குழந்தையினுடைய பிஹேவியராக இருக்கும். In spite of all difficulties, our teachers are struggling very hard. அவங்களுடைய உழைப்பு வீணாய் போகாதபடி அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல ரிசல்ட்டை தர வேண்டும் என்று உங்கள் ஜெபங்களிலே நினைவு கூறுங்கள். வரும் கல்வியாண்டில் அதிகப்படியான மாணவர்கள் சேர வேண்டும் என்பதையும் தினந்தோறும் உங்கள் ஜெபங்களிலே நீங்கள் வைத்து உங்களால் இயன்ற உதவியை பள்ளிக்கு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஜெபம் செய்வோம். நம் மத்தியில் வந்திருக்கின்ற திரு நவஞான பிரசாத் ஐயா அவர்கள் நம் மத்தியில் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் இப்பொழுது நம்மை ஜெபத்திலே நடத்துவார்கள். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் ஆராய்ச்சியுள்ள தேவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கின்றோம், சோத்தரிக்கிறோம், உள்ளத்தினால் நன்றி படைக்கின்றோம். கர்த்தர் இந்த 3 மாதங்களில் எங்கள் கண்மணிப்பில் காப்பாற்றி நிறைவு நாட்குள்ளாக வரும்படி கர்த்தர் கிருபார் நீரை சோத்திருக்கிறோம். லெந்து காலங்களுக்குதான் ஒரு புதிய ஆன்மீக வருடத்தை வாழ்நாட்களில் கூட்டிக் கொடுத்தமைக்காக சோத்திருக்கிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரே, நாங்கள் கேட்ட செய்திக்காக பகிர்ந்தளித்த 1000 நன்றி செலுத்துகின்றோம். ஒடுக்கப்படுகின்ற இந்த சமுதாயத்தில் நாங்கள் இருக்கிறோம். சமய ரீதியாக, அரசியல் ரீதியாக, சமூக ரீதியாக, குறிப்பாக மைனாரிட்டி மக்கள் என்று ஒடுக்கப்படுகிற எங்களுடைய சூழ்நிலை அறிந்திருக்கின்றேன். நிறுவனங்கள், கொடுக்கப்பட்டதான மருத்துவமனைகள், ஆலயங்கள், எங்களுக்கு கொடுக்கப்பட்டதாக எல்லா விதமான நிறுவனங்களுக்காக கூட சோத்திருக்கின்றோம். குறிப்பாக கல்வி நிறுவனங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஒருவேளை 1000 அவர்கள் பகிர்ந்து கொண்ட வண்ணமாக எங்களுடைய மிஷனரிமார்கள் ஆண்டவர் கொடுத்து போன அந்த பள்ளிகளை கர்த்தாவே நாங்கள் சீரமைக்கின்ற ஒரு சவாலான நிலைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். நான் பல நேரங்களில் திருச்சபையாகிய நாங்களே ஒருவேளை பல ஆசீர்வாதங்களை பெற்ற நாங்களே ஒரு சில நேரங்களில் அதை ஒதுக்கி விடுகிற ஒரு சூழ்நிலையில் நடந்திருக்கின்றேன். கர்த்தர் தாமே இந்த உண்மையான அர்ப்பணிப்போடு கூட பாரத்தோடு கூட அந்த நாட்களில் ஏற்படுத்தப்பட்ட இந்த கல்வி நிறுவனங்களும் எங்களுடைய ஆலயங்களும் ஆண்டவரை கொடுக்கப்பட்டதான பயிற்சி கூடங்களும் மீண்டுமாக இந்த சமுதாயத்திற்கும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும், கஷ்டப்படுகிற மக்களுக்கும், ஏழை எளிய மக்களுக்கும் எப்படியாக நாங்கள் எல்லாம் வளர்ந்து இன்றைக்கு நல்ல நிலைகளில் இருக்கிறோமோ அப்படியாக மற்றவர்களையும் வளர்க்கின்ற ஆண்டவரை அப்படிப்பட்ட ஒரு திருச்சபையாக வளர்க்கின்ற கல்வி நிறுவனங்களாக நாங்கள் இணைந்து செயல்பட தூய ஆவியானவர்கள் உந்துதல் புரிவீராக. ஒருவேளையில் நாங்கள் இந்த உலகத்தில் பார்க்கின்ற போது நாடுகளிடையே வல்லரசு நாடுகள் என்று கருதப்படுகின்ற அவர்கள் ஆண்டவர்கள் கீழாக இருக்கிற நாடுகளை ஒடுக்குகின்ற ஒரு சூழல், சமத்துவம் ஆண்டவரே சமத்துவமற்ற ஒரு நிலை, நீதி நியாயமற்ற ஒரு சூழல், பல நிலைகளிலே நெருக்கப்படுகிற ஒடுக்கப்படுகின்ற ஆண்டவர் இந்த சமுதாயத்திற்கு இந்த கிருபை தந்திரலும் ஆண்டவரால் கேட்ட செய்திக்கு ஏற்ப ஆண்டவர் ஒருவேளை பல சூழல்கள் எங்களை நெருக்கினாலும் ஒடுக்கினாலும் எங்கள் பட்சமாக நீர் இருந்தங்கள் வழித்து வருவதற்காக சோத்திருக்கிறோம். வாழ்வினை பகிர்ந்தெடுக்கின்ற திருச்சபையாக ஆண்டவர் நாங்கள் மாற, திருச்சபையில் இருப்பது நாங்கள் ஒவ்வொருவரும் கூட ஆண்டவருடைய எங்களுடைய பணித்தளங்களிலே நாங்கள் வாழ்கிற எங்களுடைய குடும்ப சூழலில் எங்களுடைய பிள்ளைகளை எதிர்கால சந்ததிகளை நாங்கள் கர்த்தாவே அப்படியாக உருவாக்க, அவர்களுக்கு கர்த்தாவே பல காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. தொடர்ந்து முது ஆசீர்வாதத்தினாலே முது அடியானுடைய வீடு என்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவரே பக்தன் பாடுகிற வண்ணமாக ஆண்டவர் நாங்களும் கூட ஆண்டவரே எங்களுடைய தேவன் வல்லவர், பெரியவர், எல்லா சூழலுக்கும் நீர் போதுமானவர், எங்களை கர்த்தா வழிநடத்துகின்றவர். இதிலிருந்து காலங்களிலே பல மாற்றங்களை எங்களுக்கு கொடுத்த எங்களுடைய கல்வி நிறுவனங்களும் எங்களுடைய திருச்சபைகளும் எங்களுடைய மருத்துவமனைகளும் மீண்டும் ஆகும்போது திருநாமத்தின் மகிமைக்காக நாங்கள் செயல்பட எல்லா செயல்பாடுகளையும் ஊழியங்களை நீர் ஆஸ்வதிப்பராக. மனுஷகுமாரனாகி நீர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியாக அநேகரை மீட்கும் பொருட்டாக உண்மையை கொடுக்க வந்தீரே சோத்திரிக்கிறோம், உண்மையை கொடுத்தீரே சோத்திரிக்கிறோம். அப்படியாக எங்களுடைய மனப்பான்மைகளும் மாற ஆண்டவர் நாங்களும் தியாகமுள்ள மனப்பான்மையோடு கூட நாங்கள் செயல்பட, அநேக மக்களுடைய எதிர்கால நலன்களை கருதி பொது நலத்திற்காக நாங்கள் கர்த்தவங்களை அர்ப்பணித்து ஜெபிக்க கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. இங்கே வந்திருக்கிற மக்களுடைய தேவை நீர் அறிந்திருக்கிறீர். திருச்சபையால் வந்திருக்கிறோம், நாங்களும் முகத்தை பார்க்கிறோம், நீர் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கின்றீர். என்னுடைய கஷ்டமான ஆண்டவரே சூழல்கள், கடினமான நேரங்கள், எண்ணங்கள், என்னுடைய கண்ணீரின் கவலைகள், பிரச்சனைகள், வியாதிகள், தேவைகள், சொல்ல முடியாத கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே
நீதாமே முதுகரத்தை பரத்திலிருந்து நீட்டி முது பிள்ளைக்கு நீர் ஒத்தாசை நீர் அனுப்பிடும். இந்த சங்கீதக்காரன் பாடுகிற வண்ணமாக எனக்கு ஒத்தாசை பரதலுக்கு நேராக என் கண்களை இருக்கிறேன். வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தரது எனக்கு ஒத்தாசை வரும். மை ஹெல்ப் கம்ஸ் ஃப்ரம் த லார்ட். ஆம் கர்த்தா, அப்படியாக உதவியின்றி நாங்கள் யாதொன்று இந்த உலகத்திலே செய்ய திராணியற்றவர்கள் உதவியை தந்திரலும். நாங்கள் படுத்திருக்கிற காணிக்கு தாம் ஏற்றுக்கொள்ள எங்களே அர்ப்பணிக்கிறோம். வந்திருக்கிற யாவரையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்பியவராக, வரத்தவரை பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பராக. யாரெல்லாம் சுகவீனங்களோடு பலவீனங்களோடு பிரச்சனைகளோடு பாரங்களோடு கஷ்டங்களோடு கண்ணீரின் வேதனைகள் வந்திருக்கிறார்களோ கர்த்தர் நீர் சந்திப்பீராக. இந்த நிறைவான சமாதானத்திற்குள்ளாக சந்தோஷத்துக்குள்ளாக நீர் வழிநடத்துவீராக. உண்மையான உபவாசம் என்ன என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளப்படி இந்த நாளிலே இந்த உபவாச நாட்களில் நீர் கொடுத்த இந்த கிருபைகளுக்காக சோத்திருக்கிறோம். ஆயிரமாக்காக மற்றும் இந்த திருச்சபையினுடைய கமிட்டி அங்கத்தினர்கள் இதான ஒரு புதிய ஃபினான்ஷியல் இயருக்காக நம்முடைய ஆன்மீக வருடத்திற்காக நாங்கள் கர்த்தர் வருகிறோம். கர்த்தர் தாம் எல்லாவற்றையும் சரி செய்வீராக. இன்றைக்கு சாதாரண மக்கள் கூட ஆண்டவரே ஒருவேளை ஹோட்டலிலே சென்று உண்ண வேண்டும் என்றால் அதற்கு அதிகமான வரி கட்ட வேண்டும் ஒரு கட்ட சூழல். இப்படியாக ஒடுக்கப்படுகின்ற இந்த நிலைகளை தாம் மாற்றி போடுவீராக. கர்த்தர் பெரிய காரணங்களை செய்வீராக. ராஜாக்களை ஆசனங்களை கீழே தள்ளுகிற ஒரு நீரே, ஒருவரை நீர் புழுதிலிருந்து குப்பையிலிருந்து உயர்த்துகிற நீரே. ஆகவே நீர் தாமே ராஜரிகம் பண்ணுகிறீர். நீர் ஆட்சியாளர். உமது அரசு ஆண்டவரே சந்தோஷ சமாதானம் சமத்துவம் நீதி நியாயம் நேர்மை நிறைந்த அரசாக இந்த உலகத்திலே திகழ கர்த்தர் தாமே உதவி செய்வீராக. நான் அதற்காக நாங்களும் உழைக்க கர்த்தர் நீர் பலன் தருவீராக. வந்திருக்கிற யாவரையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. நான் கேட்டவை கேட்க மறந்தவை அனைத்து ஆசீர்வாத நன்மைகளையும் கிருபையால் முடிச்சு விட்டீர்களும். குறிப்பாக 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பரீட்சை எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைக்காக கூட ஜெபிக்கிறோம். ஆனால் எங்களுடைய பள்ளிகளே நல்ல ரிசல்ட்டை நீர் தருவீராக. உமது நாமம் மையப்படுவதாக. கர்த்தர் நாங்கள் ஆண்டவர் இழந்த அந்த மகிமையை நாங்கள் மீண்டுமாக பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து நாம் கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து செல்வோம். பரமண்டலத்திற்கு எங்கள் பிதாவே, நாமம் பெருசப்படுவதா, ஆட்சியம் வருவதா, நிசித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதா. அதில் வேண்டிய அப்பத்தினை எங்களுக்கு தான். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ஆட்சியம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் உடையவில்லை. ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தருடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பும், தூய ஆவியானவருடைய ஐக்கியம் வழி நடத்துவரும் பாதுகாப்பும் பராமரிப்பும் உங்கள் அனைவரும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பாராக. முடிவு பாடலை நாம் எழுந்து நின்று சேர்ந்து பாடுவோம். முடிவு கவியிலே 4வது கவி, தெய்வ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும். தேவ
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோടെ புறப்பட்டு செல்லுவோம். தோத்திரம் எல்லாருக்கும் தோத்திரம்.